நாளை சந்தையில் தனித்து நிற்கப் போகும் 15 பங்குகள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள புள்ளி விவரங்களை பார்ப்போம். ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் இவர்களது கூட்டு நிறுவனம் 250.58 கோடி மதிப்பிலான ஆர்டரை HAL நிறுவனத்திடமிருந்து பெற்றுள்ளது. இது பாதுகாப்பு துறை சார்ந்த பங்குகளில் பெரும் எழுச்சியை உண்டாக்கும். டாடா மோட்டார்ஸ் மார்ச் 2026இல் உள்நாட்டு விற்பனை 28.24% வளர்ச்சி கண்டு 66,992 யூனிட்களாக உயர்ந்துள்ளது. எலக்ட்ரிக் வாகன விற்பனை மட்டும் 77% உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. மாருதி சுசுகி 2025-26 நிதியாண்டில் 4.47 லட்சம் வாகனங்களை ஏற்றுமதி செய்து 34% வருடாந்திர வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது நிறுவன வரலாற்றிலேயே மிக அதிகம். லூபின் ஐரோப்பிய கண் சிகிச்சை மருந்து நிறுவனமான விசு பார்மாவை கையகப்படுத்தியதன் மூலம் 60க்கும் மேற்பட்ட புதிய தயாரிப்புகள் லூபின் வசம் வந்துள்ளன. HDFC பேங்க் வங்கியின் மார்ச் காலாண்டு அப்டேட்டில் டெபாசிட்கள் 14.4% உயர்ந்து 31.06 லட்சம் கோடியாக உள்ளது. கடன் வழங்கல் 12% அதிகரித்துள்ளது. HTL டெக் கடந்த அமர்வில் 3.53% உயர்ந்து IT துறையில் முன்னணி லாபம் ஈட்டிய பங்காக உருவெடுத்துள்ளது. நாளை இதன் வேகம் தொடர வாய்ப்புள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கச்சா எண்ணெய் விலை சரிவு இவர்களின் சுத்திகரிப்பு லாபத்தை அதிகரிக்கும். கடந்த வர்த்தகத்தில் 26,653 கோடி மதிப்பிலான பங்குகள் பரிமாறப்பட்டுள்ளன. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆட்டோமொபைல் துறையில் மார்ச் மாத விற்பனை 25% உயர்ந்ததால் முதலீட்டாளர்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளது. ICICI பேங்க் வங்கித்துறையில் மீண்டு வரும் போக்கை கொண்டுள்ள இந்த பங்கு நாளை நிஃப்டி பேங்க் உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். TCS IT துறையில் 1.56% உயர்வுடன் நிலை பெற்றுள்ளது. அமெரிக்க IT நிறுவனங்களின் டிஜிட்டல் செலவுகள் அதிகரிப்பது இவர்களுக்கு சாதகம். SBI பொதுத்துறை வங்கிகளில் முன்னணியில் உள்ள SBI 1140 என்ற வலுவான சப்போர்ட்டுடன் நாளை வர்த்தகத்தை தொடங்குகிறது. BEL பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதால் இந்த பங்கு தொடர்ந்து புல்லிஷ் ட்ரெண்டில் உள்ளது. இன்ஃபோசிஸ் கடந்த வர்த்தகத்தில் 1.97% உயர்ந்துள்ள இன்ஃபோசிஸ் அமெரிக்க IT பங்குகள் மீண்டு வருவதால் நாளை மேலும் உயர வாய்ப்புள்ளது. ITC நுகர்வோர் சந்தையில் ஸ்திரத்தன்மையுடன் காணப்படும் இந்த பங்கு பாதுகாப்பான முதலீட்டாளர்களுக்கு சிறந்த தேர்வு. ஹிண்டால்கோ உலக சந்தையில் மெட்டல் தட்டுப்பாடு நிலவுவதால் அலுமினியம் மற்றும் காப்பர் லாபம் இந்த பங்கை உயர்த்தும்.